வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுறதே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களின் பெரிய கவலையாக இருக்குது. தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத விட தவறான நபர்களின் நட்பையோ அல்லது காதல் வலையில் வீழ்த்தி வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய கும்பல்கிட்ட இருந்து சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி பயப்படுறதை விட ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பொண்ணு திரும்பி வந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. காலம் மட்டும் தான் மாறி இருக்கே தவிர பெண்கள் மீதான குற்றங்கள் மட்டும் குறையவே இல்லை. காலத்துக்கு ஏற்றது மாதிரி குற்றம் செய்யக்கூடிய முறைகளை தான் மாற்றிருக்கிறாங்க. அதுலேயும் இன்றைய நவீன தலைமுறை குற்றம் செய்ய கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம் மாணவிகளுக்கு காதல் வலை விரித்து ஆபாச படம் எடுத்து மிரட்டி வந்த சைக்கோ கும்பலின் அக்கிரமங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். Facebook மூலம் இளம் பெண்களுக்கு காதல் வலை வீசி ஆபாச படம் எடுத்த அநியாயம். ஆபாச வீடியோக்களை காட்டி நூற்றுக்கணக்கான பெண்களை சீரழித்த பயங்கரம். சைக்கோக்களிடம் சிக்கி கதறி எழும் பெண்களின் வீடியோக்களை பார்த்து அதிர்ந்து போன போலீஸ். இன்னைக்கு பெண்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய பல வன்முறைகள் காதல்ன்ற போர்வையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களிலேயே காதல் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது பெண்ணை பெற்றவங்களால. அதனால தான் காதல் அப்படிங்கக்கூடிய பெயரை கேட்டாலே பயப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் பெண்களின் படிப்பு வேலை மாதிரியான பல விஷயங்களுக்கு ஏமனாவும் சமுதாயத்தில் குற்றங்கள் பெருக காரணமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் எந்த குற்றம் செய்தாலும் காப்பாற்ற தயாராக இருக்கக்கூடிய குடும்பங்கள். இப்படி நாம் ஒரு சமூகமாக குற்ற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தான் குற்றவாளிகளுக்கு பயம் விட்டு போச்சு. பொள்ளாச்சியில் சில ஆண்டுகளாக மாணவிகளை குறிவைத்து காதல் வலையில் வீழ்த்தி அத்துமீறி படம் பிடித்து மிரட்டிட்டு இருந்த கும்பல் சிக்கியிருக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். சமீப காலமாக Facebook மூலம் அறிமுகமாகும் முன்பின் தெரியாத ஆண்களால் தங்கள் உடமையையும் வாழ்க்கையையும் சீரழித்துக் கொள்ளும் பெண்கள் அதிகரித்து வருகின்றனர். மேலும் Facebookiல் அறிமுகமாகும் பெண்களை ஏமாற்றி ஆபாச படம் எடுத்து மிரட்டுவது மற்றும் திருமண மோசடிகள் உட்பட Facebookஐ மையமாக வைத்து பல்வேறு குற்ற செயல்கள் நடந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் கோவை மாவட்டத்தில் கடந்த 7 வருடங்களாக 150க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததுடன் அவர்களின் பணம் நகைகளை பறித்து வந்த சைக்கோ கும்பல் ஒன்று போலீசில் சிக்கியிருப்பதை பற்றி எப்பொழுது பார்ப்போம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதி நகரில் உள்ள எம்ஜிஆர் நகரை சேர்ந்த நாகேஸ்வரன் என்பவரது மகன் சபரிராஜன். இவரும் பொள்ளாச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவியும் Facebookiல் நண்பர்களாக பழகினார்கள். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி கல்லூரி உணவு இடைவேளையின் பொழுது அந்த மாணவியை சபரிராஜன் தொடர்பு கொண்டு அருகில் உள்ள ஊஞ்சவேலாம்பட்டிக்கு வருமாறு அழைத்ததை அடுத்து மாணவி அங்கு சென்றிருக்கிறார். அப்போது சபரிராஜன் தனது நண்பர்களான சூளேஸ்வரன் பட்டியை சேர்ந்த சதீஷ், பக்கோதிப்பாளையம் வசந்தகுமார், மாக்கினாம்பட்டியை சேர்ந்த திருநாவுக்கரசு ஆகியோருடன் அங்கு காரில் காத்திருந்திருக்கின்றனர். மாணவி காரில் ஏறியதும் கார் அங்கிருந்து புறப்பட்டு தாராபுரம் ரோட்டில் சென்றது. அப்போது காரின் பின்புறம் மாணவி, சபரிராஜன், வசந்தகுமார் ஆகியோர் இருந்ததுடன் முன் இருக்கையில் சதீஷ் அமர்ந்திருக்க திருநாவுக்கரசு காரை ஓட்டியிருக்கிறார். தாராபுரம் ரோட்டில் கார் சிறிது தூரம் சென்றதும் சபரிராஜன் மாணவி அணிந்திருந்த சுடிதாரை விலக்கியதாக தெரிகிறது. இதை சதீஷ் செல்போனில் படம் பிடித்ததுடன் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தெரிகிறது. மேலும் ஆபாச படத்தை காட்டி 4 பேரும் மாணவியிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்தனர். மாணவி தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியதை தொடர்ந்து கழுத்தில் இருந்த 1 பவுன் நகையை பறித்து கொண்ட பின்னர் காரில் இருந்து அந்த மாணவியை இறக்கிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றனர். நடுவழியில் தவித்த மாணவி அங்கிருந்தவர்களின் உதவியுடன் வீட்டிற்கு திரும்பி சென்றிருக்கிறார். நடந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் அவமானம் என்று நினைத்த மாணவி கழுத்தில் இருந்த சங்கிலி காணாமல் போனதாக மட்டும் வீட்டில் கூறியிருக்கிறார். ஒரு பொண்ணு ஒரு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தெரியாத நபர் அவங்கள தொடர்பு கொண்டாலோ இல்லை பேச முயற்சித்தாலோ அதில் இருக்கிற விஷயங்களை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட பேசுறத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இதை பற்றின விழிப்புணர்வுகளும் அவங்களோட கல்லூரி பேராசிரியர்களோ அவங்களோட பேரண்ட்ஸும் தான் எடுத்து சொல்லணும்.
அவங்களுக்கு புரியுற விதத்துல அவங்களால மட்டும்தான் அவங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். பொதுவாகவே தமிழ்நாட்டில் பெண்களை தான் நம்ம அதிகமாக தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்கால எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை ஒரு போதைப் பொருளாக போகப் பொருளாக சித்தரிக்கிற அளவுக்கு மிக கேவலமாக எல்லோரும் அதை செயலில் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதை போன்ற தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து பெண்களை கல்லூரி மாணவிகளை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் படிக்கிற கல்லூரியிலேயே அந்த கல்லூரி நிர்வாகம் இவர்களுக்காக ஒரு கவுன்சிலிங், அதாவது இதை போல முகநூல் நட்பு மூலம் வரக்கூடிய ஆண்களால் என்னென்ன விபரீதம் வரப்போகுது, அவர்களை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த வயதில் வரக்கூடிய இனக்கவர்ச்சியிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் கல்லூரியிலேயே அவர்கள் கவுன்சிலிங் மூலம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள், பள்ளிக்கூடம் போகக்கூடிய பெண்கள், திருமணமான பெண்கள்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பெண்களை போகப் பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய கும்பல்கள் காதல்னு சொல்லப்படக்கூடிய பேரில் தங்களுடைய வலையில் விழ வச்சு சீரழிக்கிறதும், வசதியான பெண்களை தேர்ந்தெடுத்து ஃபேஸ்புக் மூலமாக நட்பு அழைப்பு விடுத்து இதையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாமல் பாதிக்கப்பட்ட பெண்கள் மறைக்கிறாங்க. இது இந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய வசதியாக போயிடுது. எப்படிப்பட்ட ஒரு திருடனும் ஒரு நாள் வந்து சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பலருடைய வாழ்க்கையில் விளையாடிய இந்த பொள்ளாச்சி கும்பலை பற்றி ஒரு பெண்ணின் குடும்பத்தார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வந்ததை பற்றி இப்போ பார்ப்போம். சபரிராஜன் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த மாணவியை செல்போனில் தொடர்பு கொண்டு ஆபாச படத்தை வெளியிடுவோம் என்று மிரட்டல் விடுத்து பணம் கேட்டிருக்கின்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி இதற்கு மேல் இந்த விவகாரத்தை மூடிமறைக்க வேண்டாம் என்று கருதி நடந்ததை பெற்றோரிடம் தெரிவித்தார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக இது குறித்து பொள்ளாச்சி கிழக்கு போலீசில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவையில் இருக்கும் திருநாவுக்கரசரை காரில் அழைத்து வருவதற்கு மற்ற 3 பேரும் ஜோதி நகரில் தயாராக நிற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் நடேசன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று மடக்கி பிடித்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து துருவி விசாரணை நடத்தியதில் 3 மாணவியை ஆபாச படம் எடுத்து மிரட்டியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 3 பேர் மீதும் பாலியல் தொந்தரவு செய்தல், ஆபாச படம் எடுத்து மிரட்டுதல், நகை பறிப்பு, பெண்கள் வன்கொடுமை சட்டம் என 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் கைதான 3 பேரையும் பொள்ளாச்சி நீதிபதி JM ஆறுமுகம் முன்னிலையில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சபரிராஜன் மற்றும் அவரது நண்பர்கள் பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்ததுடன் தலைமறைவாக உள்ள திருநாவுக்கரசரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். என்னோட பேர் தினேஷ்குமார். திருநாவுக்கரசு சபரி சம்மந்தப்பட்ட வழக்கு தொடர்றதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வழக்கு தொடர்றதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது. என்னோட அனைத்து கட்சி நண்பர்களும் எனக்கு உதவியாக இருந்தாங்க. நாங்கள் வந்து எங்களோட சுயநலத்துக்காகவோ எதுக்காகவோ வந்து இந்த வழக்கு நாங்கள் போடலை. இன்றைக்கி என்னோடய தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி வேறு எந்த ஒரு கல்லூரி மாணவிகளும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வழக்கை வந்து நாங்கள் தொடர்ந்துருக்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரமான அந்த வீடியோவை கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம் என்னங்கிறது நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட நடவடிக்கைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களோட சுய அரசியல் ஆதாயத்துக்காக இதை வந்து வேறு மாதிரி கொண்டு போக பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த பாதிப்பினால் என்னோடய தங்கச்சியும் என்னோடய குடும்பமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இதனால் இந்த வதந்தி பரப்புகிற சிலர்னால் என் தங்கச்சிக்கோ என்னோடய குடும்பத்துக்கோ ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் அவங்க தான். யார் அவங்களோட சுயநலத்துக்காக அது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கவுங்க தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்படி வந்து சில சுய அரசியலுக்காக பண்ணுறதுனால இதில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் வந்து புகார் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையும் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன், இதை வந்து யாரும் அரசியல் அவங்கவுங்களோட சுயநலத்துக்காக யாரும் அரசியல் பண்ணாதீங்க. எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பொதுமக்களாக எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், எங்களுக்கு கூட நில்லுங்க. மாணவர்களைப் போல தோற்றமடிக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் ஒன்று சேர்ந்து கல்லூரி மாணவிகளை, குறிப்பாக இளம் பெண்களை எல்லாம் குறிவைத்து ஃபேஸ்புக் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக நண்பர்களைப் போல பழகி அவர்களுக்கு காதல் வலை வீசி நஞ்சை விதைத்து அவர்களோடு உல்லாசம் அனுபவித்து அந்த காட்சியை வீடியோ மூலம் எடுத்து பதிவு செய்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இன்றைக்கு பணம் கொடுக்கலைன்னா நான் நெட்டில் வெளியிட்டுருவேன் என்று பிளாக்மெயில் பண்ணி அவங்களிடம் பணத்தை கறந்த சம்பவம் நடந்திருக்குது. இதை தோண்டி துருவி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த தொழில் நடந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 80க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளுடைய வாழ்க்கையில் இவங்க விளையாண்டுருக்கிறாங்க.
போலீசாரின் விசாரணையில் இந்த கும்பல் கடந்த 7 ஆண்டுகளாக 150க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பலாத்காரம் செய்ததோடு பணம் நகைகளை பறித்துள்ளது அம்பலமாகி இருக்கிறது. முக்கிய குற்றவாளியான மாக்கினாம்பட்டியை சேர்ந்த திருநாவுக்கரசு வட்டி தொழில் செய்து வந்த நிலையில் அவனுக்கு வட்டி பணத்தை வசூல் செய்து தருவது வசந்தகுமார் என்பது தெரிய வந்துள்ளது. சதீஷும் சபரிராஜனும் திருநாவுக்கரசனின் நண்பர்கள் என்பதால் அனைவரும் கூட்டு களவாணிகளாக ஒன்றாக இணைந்தே இந்த படுபாதகத்தை அரங்கேற்றி இருக்கின்றனர். திருநாவுக்கரசு ஃபேஸ்புக் உட்பட சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பள்ளி கல்லூரி முன் நிற்கும் பெண்களை நோட்டமிட்டு மொபைல் எண் பெற்று சபரியிடம் கொடுத்து விடுவான் என்றும் சபரி 4 மணி நேரத்தில் அந்த பெண்களிடம் பேசி மயக்கி விடுவான் என்றும் தெரிகிறது. குறிப்பாக ஒரு சிலரை 1 மணி நேரத்திற்குள் மயக்கி தங்கள் வலையில் வீழ்த்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவன் பேச்சை நம்பி வரும் பெண்ணை உள்ளே இருப்பவர்கள் வெளியே தெரியாதபடி சன் பிலிம் ஒட்டப்பட்ட காரில் சின்னம்பாளையத்தில் உள்ள திருநாவுக்கரசு வீட்டிற்கு அழைத்துச் சென்றதும் தெரிய வந்தது. பின்னர் ஆசை வார்த்தைகளை வீசி அந்த பெண்ணுடன் சபரி உல்லாசமாக இருப்பதை ஜன்னல் வழியாக வீடியோ எடுக்கும் திருநாவுக்கரசு சில மணி நேரத்தில் வசந்தகுமார் சதீஷுடன் உள்ளே சென்று அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்திருக்கின்றனர். இந்த கும்பல் 7 ஆண்டுகளாக தொடர்ந்து பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பலாத்காரம் செய்து பணம் பறிப்பதை ஒரு தொழிலாகவே செய்து வந்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி உள்ளாட்சிக்கே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொள்ளாச்சின்னு ஒரு பெரிய பேர் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய எங்கள் பொள்ளாச்சிக்கு ஒரு தலைகுனிவான ஒரு நிகழ்வை இந்த புதிய இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பாதிப்புக்கு உண்டான பெண்கள் நிறைய பேர் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. இது எப்படி சொல்ல முடியும்? இப்படி நடந்தது, நாங்கள் இப்படி போயிட்டோம், இப்படி வந்துட்டோம்னு சொல்லவும் முடியாது. பட் இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத காவல்துறையும் நம்ம சட்ட நிபுணர்களும் காவல்துறையும் இதை மிக சிறப்பாக வழி நடத்தி அது உண்மையான தாக்கம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்காத வரைக்கும் இந்த பொள்ளாச்சி கண்டிப்பாக எந்த சமூக ஆர்வலர்களோ மற்றவங்களோ சட்ட நிபுணர்களோ ஓய மாட்டோம் அப்படிங்கிறதையும் இதில் நாங்கள் பதிவிடுறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பெண் குழந்தைகள் இருக்காங்க. பெண் குழந்தை இல்லாத வீடுகளில் பெண் தாய்மார்கள் இருக்காங்க, தங்கைமார்கள் இருக்காங்க, சகோதரிகள் நிறைய இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் ஒருவராகவும் நண்பர்களாகவும் பழகக்கூடிய இந்த வயசு பசங்க இப்படிப்பட்ட ஒரு மிக கொடுமையான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை என்ன சொல்ல வேணும்னா உடனடியாக சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அரசோ காவல்துறையோ முன் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் இதை மாதிரி பல தவறுகள் மீண்டும் மீண்டும் செய்வதற்கு நிறைய பேருக்கு ஒரு தூண்டுதல் அமைஞ்சுவிடும். அதனால் இந்த பிரச்சனையை வேரோட கிள்ளி எறியணும். ஒரு குறிப்பிட்ட வழக்கில், அதுவும் பெண்ணை மானபங்கப்படுத்தி மிரட்டி பணம் பறித்த கும்பல் பற்றி புகார் வந்துச்சுன்னா உடனடியாக காவல்துறை இந்த கும்பலை பிடிக்கிறது மட்டும் இல்லை, பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான கயவர்கள் யாரோ ஒருத்தரை மட்டும் இப்படி பண்ணுறது கிடையாது. பணக்கார பெண்களையும் அழகான பெண்களையும் குறி வச்சு தான் இந்த மாதிரியான கும்பல் இயங்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி பலர்கிட்ட பொள்ளாச்சி கும்பல் தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் கைது செய்யப்பட்ட இந்த கும்பல்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போனில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் இருந்ததா சொல்லப்படுறதை பற்றி இப்போ பார்ப்போம். அவர்களிடம் இருந்த செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அதிலிருந்த வீடியோ படங்களை பார்த்து அதிர்ந்து போயினர். இந்த கும்பல் பெண்களின் ஆடைகளை களைந்து படம் எடுத்ததுடன் வேண்டாம் விடுங்கள் என கதரும் பொழுது அவர்களை அடித்து துன்புறுத்தி வீடியோ எடுத்து 4 பேரும் அதை பார்த்து மகிழ்வது போன்ற வீடியோக்களும் உள்ளன. சைக்கோ போன்று கொடூரமாக தாக்கி பாலியல் தொல்லை கொடுத்த 30க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போட்டோக்கள் அவர்களது மொபைல் போனில் இருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வீடியோக்களில் இருக்கும் பெண்கள் கதறுவது போலீசாருக்கே கண்ணீரை வரவழைப்பதாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கும்பலின் வலையில் கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவியர், திருமணம் ஆனவர்கள் என பலரும் சிக்கி இருக்கின்றனர். இதற்கிடையில் புகார் கொடுத்த பெண்ணின் சகோதரர் சென்ற பைக்கை மறித்த கைது செய்யப்பட்டவர்களின் நண்பர்கள் சிலர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர்.
மிரட்டல் விடுத்த 3 பேரை போலீசார் கைது செய்ததுடன் தலைமறைவாக உள்ள ஒருவனை தேடி வருகின்றனர். சுற்றுலா தலமான ஆனைமலை அருகே சின்னம்பாளையம் வீட்டில் 7 ஆண்டுகளாக இந்த சம்பவங்கள் நடந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சைக்கோ கும்பலின் செயல்பாடுகள் யாருக்கும் துளிகூட சந்தேகத்தை வரவழைக்காதது மிக பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் கூட போலீசாருக்கு தகவல் தரவில்லையா அல்லது தகவல் தெரிந்து போலீசார் கண்டும் காணாமல் இருந்தார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. பொள்ளாச்சியில் காதல் நாடகம் நடத்தி அதில் மாணவிகளை வீடியோ செய்து அவர்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு இது நீண்ட நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட 60 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு 250 வீடியோ காவல்துறை கையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் குறைவான நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படவில்லைன்னு சொல்லி பொதுமக்கள் அச்சப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறை நியாயமாக இருந்தால் மட்டுமே நேரடியாக புகார் தரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீடியோவில் இருக்கிற ஆதாரத்தை வச்சே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்து. முக்கியமான நபர்களை கைது செய்யப்படவில்லை என்றால் அவங்கள பற்றியான விவரங்களை ஆதாரங்களை நாங்கள் மக்கள் வெளிப்படுத்துவோம். அவங்களோட பெயரை வெளிப்படுத்துவாங்கிற இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். கல்லூரி நமக்கு படிப்பையும் பகுத்தறிவையும் தான் சொல்லிக் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில், இக்கட்டான நேரங்களில் பெண்கள் முடங்கி கிடக்கக்கூடாது. அவங்களுக்கு தனக்கு நடந்த கொடுமையை வெளியே சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அதுக்கு மதசாயம் பூசக்கூடாது, அரசியல் சாயமும் பூசக்கூடாது. இந்த மாதிரி கட்சிகள் வக்காலத்து வாங்காமல் இருந்தாலே இந்த மாதிரி குற்றவாளிகளை நிறைய தண்டிக்கலாம். இதற்கிடையே தமிழக சட்டசபை துணை சபாநாயகர் ஜெயராமன் பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் பொள்ளாச்சி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்கில் தொடர்புடைய நபர்களுக்கு சங்க வழக்கறிஞர்கள் யாரும் நீதிமன்றத்தில் ஆஜராவதில்லை என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. மற்ற சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களும் ஆஜராக வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொள்ளாச்சி கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பாலியல் புகாரை சரிவர விசாரணை செய்யாமல் தொடர்புடைய முக்கிய நபர்களை கைது செய்யாமல் பாதுகாப்பு அளிப்பதாக கூறப்படுவதால் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி குற்றவாளிகள் மீது சாதாரண பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதை வழக்கறிஞர்கள் சங்கம் கண்டிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது போன்ற சட்டமீறல்கள், சமூக சிக்கல்கள் நேருகிற போது காவல்துறை தங்களுடைய பொறுப்பை, குறிப்பாக சமூக பொறுப்பை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். வெறும் சட்டத்தின்படி செயல்படுவதற்கு கூட காவல்துறை இப்போது தயங்குகிறது என்பது இந்த வழக்கில் போடப்பட்டிருக்கிற, அந்த குற்றவாளிகள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கின் தன்மை. அவர்கள் மீது சொல்லியிருக்கிற அந்த குற்றச்சாட்டை பார்க்கிற போது மிக சட்டத்திற்கு புறம்பாகவே காவல்துறை செயல்பட்டு இருக்கிறதோ என்கிற எண்ணம் இருக்கிறது. யாருக்காக காவல்துறை பயப்படுகிறது என்கிற கேள்வியும் இன்றைக்கு பொதுவெளியில் மக்கள் எழுப்புகிறார்கள். போலீஸ் இப்போ கிடைச்ச அக்யூஸ்டுகளை தன்னுடைய அவங்களுக்கு கிட்னாப் பண்ணாங்கிறத வார்த்தையே வருது, எஃப்ஐஆர்லேயும் வருது. ஏன் அந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் போடல? கிட்னாப் பண்ணாங்கிறதுக்கு உண்டான செக்ஷன்ஸ் எல்லாம் ஏன் போடல? இது மோரலஸாக ஒரு ஓரலாக போட்டு அப்படியே அவங்கள அரெஸ்ட் காட்டி விடுதலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு லூப் ஹோல்ஸை அக்யூஸ்டுகளுக்கு இந்த போலீஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர்களை கைது செய்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பெண்களை பாதுகாக்கிற, பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை தடுத்து நிறுத்துகிற மத்திய அரசினுடைய சிறப்பு சட்டத்தையோ தமிழக அரசினுடைய சட்டத்தையோ பயன்படுத்தி வழக்கு பதிவு பண்ணாமல் எளிதிலே பிணையில் வரக்கூடிய வழக்குகளை பயன்படுத்தி தான் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இதை போன்ற வழக்குகளை கொடுமையான பிரிவின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று பொள்ளாச்சி பார் அசோசியேஷனுடைய வக்கீல்கள் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான கந்துவட்டி திருநாவுக்கரசு இதுவரை போலீசாரிடம் சிக்காமல் தப்பி ஓடி தலைமறைவானதால் அவனை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்திருக்கின்றனர். இவன் போலீசாரிடம் சிக்கும் பொழுது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய மோசமான இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கு, எஃபி, வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா என்ன படத்தை வேணாலும் போட்டுறாங்க. அந்த படங்களை பார்க்கக்கூடிய பெண்களுடைய இயல்பான நிலையும் மாறிடுது. ஸோ இன்னொரு காரணம் இந்த பசங்களை மட்டும் சொல்லாமல் இந்த சமூக வலைதளங்கள் கூட காரணம்தான். இந்த மாதிரி ஒரு குறைவாடான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு
தூண்டுதலாகவும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த வலைதடங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு முடக்குனா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு ஒப்பீனியன். பெண்கள் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்னென்னா, நாம் ஒரு வீக்கர் செக்ஷன், மென்டலி நாம் ஒரு வீக்கர் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். இது ஏதோ 10ஆம் வயசுலத்தனமாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து நினைக்க வேண்டாம். வீக்கர்னு நினச்சி நாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், நம்ம மைண்டை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க உருவாக்கிக்கணும். நாம் வீக்கராக இருக்கிறோம், எந்த இடத்துலையும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை, நம்ம ஸ்ட்ராங்னஸை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்க மனசில் ஏற்படணும். அதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஏதோ 100 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது பொள்ளாச்சியில் ஏதோ குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று கருதக்கூடாது. காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுடைய வீடுகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள். குற்றவாளிகளை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒரு சமூக பொறுப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் கவனித்து இந்த குற்றங்கள் மேலும் பரவாமல் தடுக்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய இடத்து வசதியான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த அச்சுறுத்தலுக்கும் காவல்துறை தலை வணங்காமல் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டோடு இந்த வழக்கை எடுத்து தீவிர புலன் விசாரணை பண்ணி உண்மை நிலையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இனிமேல் இதை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு மாபெரும் தண்டனையாக இருக்கணும்னு தான் பொதுமக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி காதலை பற்றி நல்ல விஷயம் தான் அப்படின்னு பேசினவங்க, அல்லது காதல் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட பெண் பிள்ளைகளை பெற்றதுக்கு பின்னாடி, அதுவும் இன்றைக்கி இருக்கிறவங்க பெண் பிள்ளைகளை பெற்று பார்த்தா தான் தெரியும், வளர்த்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி. அதனால் காதலே தவறு அப்படின்னு முத்திர குத்த முடியாது. ஆனால் இந்த காதல் அப்படிங்கக்கூடிய பெயரில் 16, 17 வயசில் சீரழிக்கப்படக்கூடிய பெண் குழந்தைகளின் நிலைமையை பார்க்குறப்போ இந்த பெற்றோர்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறது தான் நாமளும் சொல்ல முடியுது. அதனால தான் பெற்றோரை இந்த காதல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை பயத்துக்குள்ளாக்குது. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியாமல் வயதின் ஈர்ப்பில் போய் சிக்கி தவறான ஆட்கள்கிட்ட மானத்தை இழந்து இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நடமாட முடியாமல் பயத்தோடு வாழ்கிறதையும், காவல் நிலையை படியேறி நிற்கிறதையும் எந்த பெற்றோரும் விரும்பலை. போலியான புரட்சியாளர்கள் வேணால் இந்த காதல் அப்படிங்கக்கூடிய பெயரில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை ஆதரிக்கலாம். ஆனால் சாமானியமான மக்களால் முடியவே முடியாது. ஒரு பக்கம் பணம், போதை, பாலியல், இப்படி பெண்களை காதல் வலையில் வீழ்த்தக்கூடிய கும்பல், இன்னொரு பக்கம் மொன்னையான அரசியலுக்காக காதல் வலையில் வீழ்த்தி பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இங்கே காதல் அப்படிங்கக்கூடிய பெயரில் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய கும்பல்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.